பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆசீர்வாதத்திற்காக தியானித்து வருகிறோம். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நாம் காண்கிற நம் கண்களால் காண முடியாத அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனபடினால் தன்னுடைய தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வேறும் சொல்கிறது. ஆனபடினால் அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது அவருக்கு பிரியமானது. இந்த வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. அதிகமாய் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதிகளை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம துதி பலிகள் அநேகமாய் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடினால் எப்போதும் நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரத்யேகமாக நாம் மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அதை நினைத்து அதிகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னும் கிருபையிலே பெருகுவோம், இன்னும் கிருபையிலே வளருவோம், கிருபையிலே ஸ்திரப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று கர்த்தருடைய திருவசனம் அறிவிக்கிறபடினால் நாம் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தியே நாம் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து வர வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. ஆனபடினால் எப்போதும் உடைய வாயிலே துதி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் உபவாச ஜெபங்களும் காத்திருக்குதலும் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவரோடு உடைய உறவு சரியாக இருக்க வேண்டுமானால் ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் ஜெபத்திற்கு அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. எல்லாரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் நீங்களும் நானும் எங்கே போகிறோம் என்கிறதை அறிந்திருக்கிறபடினால் நாம் ஜெபிக்கிறதை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஜெபம் அவசியமில்லை என்று அநேகர் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கலாம், பேசி கொண்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி ஒரு நாள் நினைத்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே அவர் ஜெபித்திருக்கிறார். வனாந்திரத்திலே, மலையின் மேலே, தனிப்பட்ட தோட்டத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார். ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஸ்தோத்திரமும் ஜெபமும் ஆராதனை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை விட்டு விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உரைத்திருக்கிறார். சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள் என்று உரைத்திருக்கிறார். ஆனபடினால் ஆராதனை ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருந்தாரா என்று ஒரு அந்நிய தேசத்தை சார்ந்த ஒரு ராஜா அழைத்ததை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படினால் நிச்சயமாக இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். திருவசனத்தை வாசிக்கிறதிலையும் நீங்களும் நானும் சரிபட இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேதத்தை தேடி வாசிங்கள், மேலால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால் போதகத்தை கேட்கிறதான நாம் போதக சிற்சையிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வசனத்தினால் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிறவர், கடிந்து கொள்ளுகிறவர், உணர்த்துகிறவர், எச்சரிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் அந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.
எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான நல்ல இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆயுள் நாளிலேயும் இந்த புதிய நாளை, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்தீர். ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர், ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீர் வாக்குரைத்திருக்கிற தேவன், உன்னுடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்தருளும். உன்னுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உடைய திருவசனம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கும் சத்தியத்துக்கும் உகந்தவர்களாக தன்னை அர்ப்பணிக்க தேவரீர் அவர்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரத்தை தண்ணீரின் மீது போடு, நீண்ட நாளைக்கு பின்பதாக அதனுடைய பலனை காண்பா என்று சொன்னீரே. ஆண்டவரே 130, 60, 100 பலன் கொடுக்கும்படி கர்த்தராகிய தேவன் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடைபெறட்டும் ஐயா. நாங்கள் சிறுகவும் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய நாமம் பெருகுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை உம்முடைய எழுத்துக்களை கூட சொல்லவோ சுமக்கிறதற்கோ தகுதியில்லை. ஆண்டவரே நீ என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எங்களோடு நீர் பேசுங்க. வாயிலே வார்த்தை வைக்கிறவர் அல்லவா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நாம் இந்த மாத ஆசீர்வாதத்திற்காக தியானிக்கக்கூடியதான கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிப்போம். தியானிக்கும்படியாக ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வேத வசனம் வாசிப்போம். புதிய மாதம் நீங்கள் வாக்குத்தத்தங்களை தேடி பிடித்து வாக்குத்தத்தங்களுக்காக அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படினால் இந்த மாதத்திலேயும் வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தை தான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஜெபிப்போம். பிதாவே, வார்த்தையினால் எங்களோடு இடைபடுங்க. சத்திய வார்த்தைகள் எங்களை தொடட்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், எதிர்த்து நெல்லுங்கள் என்று வேதம் சொல்லபடி ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் இறுதியுடையவர்களாக மாற்றும். மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நாம் ஆசீர்வாதமாக இந்த மாதம் தியானிக்கக்கூடியதான வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பாக இருந்தால் அவர் நமக்கு முன்பாக என்ன செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத ஆசீர்வாதம் அதுதான். இன்றைக்கு நாம் யாருக்கு முன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மனுஷருக்கு முன்பராக இருக்கிறோமா? பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தை, பட்டம், பதவி, பெயர், புகழை முன்வைத்து இருக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இன்றைக்கி மனுஷனைக்கு முன்பராக இருக்கிறவர்கள் அதை நினைத்து அவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறார்கள். ஜாதியை சார்ந்தவர்களை, மதத்தை சார்ந்தவர்களை, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, தன்னுடைய மாம்சமானவர்களை அவர்கள் பிரியப்படுத்த நினைக்கிறார்கள். அதற்காக வாழுகிறவும் செய்கிறார்கள். சிலர்
தான் நினைக்கிற விரும்புகிற பட்டம், பதவி, பெயர், புகழ், ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தை முன்பதாக வைத்து அதற்காக என்ன செய்கிறாங்க? வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய ஆசைகளை, மாம்சத்தின் எண்ணங்களை, இன்பங்களை, போதைகளை, சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவைகளுக்காகவே வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சிலர் தன்னுடைய கோட்பாடுகளுக்காக வாழுகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடியதான வார்த்தையோ என்ன? பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? இங்கே வாசிக்கப்பட்ட வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு மகிமை. நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பொல்லாப்பு செய்கிறவனாய் இருக்கிறான், துன்மார்க்கம் செய்கிறவனாய் இருக்கிறான், பிறரை வேதனைப்படுத்துகிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ கர்த்தருக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களாக இருந்தால் நன்றாயிருப்போம் என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த நன்றாயிருப்போம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால், பூமியிலேயும் நன்றாயிருப்போம், கர்த்தருடைய வருகை நாம் ராஜ்யத்திலேயும் எப்படி இருப்போம்? நன்றாயிருப்போம். நாம் நன்றாயிருக்கிறதை இங்கே மட்டும் என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். இதில் சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஏனென்றால் இன்றைக்கி பாவிகளை பார்த்து, துன்மார்க்கர்களை பார்த்து, வேசிக்கல்லரை பார்த்து, கொலைபாதகரை பார்த்து, அநியாயமாய் நடந்து கொள்கிறவர்களை பார்த்து, ஏமாற்றுக்காரர்களை பார்த்து, மாய்மாலம் பண்ணுகிறவர்களை பார்த்து இன்றைக்கி அநேகர் சோர்ந்து போகிறார்கள். அநேகர் கிறிஸ்துவை விட்டு தூரம் போனவர்கள் இருக்கிறார்கள், சபையை வெறுத்தவர்கள் இருக்கிறார்கள், ஊழியத்தை நேசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கரெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர் ஏன் அவர்களை சகித்து கொண்டிருக்க வேண்டும்? சில ஊழியக்காரர்களே சகித்து கொள்ளக்கூடாத சில பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறார்களே, அவர்களும் நிறைவேற்றவர்களாக இருக்கிறார்களே பாவத்தை. ஆனாலும் தேவன் ஏன் இன்னும் அதை சகித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் தேவனை தேடுகிறதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இங்கேயோ நான் வாசித்ததான வார்த்தை, இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எந்த ஆயுளை வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவர்கள் உண்டு, சிலர் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்கிறவர்களும் உண்டு. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுத நிருபத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்ல, அந்த பாவம்தான். பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவர்கள் தப்பித்து கொள்ளவும், அவர்கள் மன்னிக்கப்படவும், அவர்கள் கிருபையினால் சேர்த்து கொள்ளப்படவும் சில கால அவகாசங்களை கர்த்தர் தருகிறார். அதிலேயும் அவர்கள் இறுதியை கடினப்படுவார்களானால், அவர்கள் மனம் திரும்பாதவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்காக பட்டயம் கருக்காக்கப்படும் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சருதில் நாசமடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது. ஆனபடினாலே யாரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பராக என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. அவருக்கு முன்பராக மறைவானது ஒன்றுமே இல்லை. சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் அறிவிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாவிகள் நீடித்து வாழ்வதைக் கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பொறாமைப்பட வேண்டாம். அவர்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவர்களை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்வாங்கி போக வேண்டாம். நாம் கர்த்தருக்கு முன்பராக தேவனுக்கு அஞ்சி பயந்து நடக்கிறவர்களாக இருப்போமானால் நன்றாயிருப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா. நன்றாயிருப்போம். யார் நல்லா இருப்பாங்க? இன்றைக்கி ஒருத்தர் வாழ்த்துறாங்க, திருமணத்தில் வாழ்த்துறாங்க, ஒவ்வொரு காரியத்தில் வாழ்த்துறோம் ஒருவர். நன்றாயிருங்க, சுகமாயிருங்க, நலமாயிருங்க இன்னும் வாழ்த்துறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நன்றாயிருப்பார்கள் என்று ஒரு ஞானி உரைத்திருக்கிறார். இந்த ஞானியின் மூலமாய் ஆவியானவர் சொன்ன வார்த்தை நன்றாயிருப்பார்கள். யார் நன்றாயிருப்பார்கள்? ஆண்டவருக்கு முன்பராக இருக்கிற பிள்ளைகள். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறதை யோசித்துக்கொள்ளு. வேதம் சொல்கிறது, பூமி எங்கும் அவருடைய 7 கண்கள் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பராக யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்திலையும் அவரை ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறதான நாம்
அவருக்கு முன்பாக இருக்கோங்கிற அந்த விசுவாசத்தை ஒரு நாள் என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. துணிகரம் நமக்குள்ளே வந்துட விடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்போது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சொல்லுகிறார். மறைவான குற்றங்கள் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு. அப்போ அதுவிலேயே மறைவான குற்றங்களிலேயே உழண்டு கொண்டே இருக்க துணிகரமான பாவம் என்ன செய்ய வந்து ஆரம்பித்து விடுகிறது. இது யாருக்கு? மனிதர்களுக்கு முன்பாகவே அந்தரங்கமான பாவங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்கள் சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க? துணிகரமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அது போதை பழக்கமாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், இன்னும் அதாவது பிறரை வேதனைப்படுத்துகிற ரவுடிசமாக இருக்கலாம், அநியாயமான கிரிகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கலாம். முதல்ல அந்தரங்கமாக இருக்கிறாங்க, மறைந்திருந்து புகைப்பிடிக்கிறாங்க, மறைந்திருந்து அவங்க மது அருந்துகிறவர்களாக இருந்தாங்க, மறைவாய் செய்து கொண்டிருந்தாங்க விபச்சாரம். இன்றைக்கி துணிகரமாகி விட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? ஏனென்றால் அவனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது என்ன முடிவு என்று சொன்னால், அவன் சேரப்போக வேண்டிய இடம் என்ன பாருங்கள், அவன் நன்றாக இருப்பதே இல்லை. அவனுக்கு மரணமே இல்லை. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் மரணம். கவனிக்கணும். அதனால் இன்றைக்கி யார் என்னை கேட்பாங்க? நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், வெறிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். யார் என்னை கேட்கிறதற்கு? யாரிடத்துலையுமே நான் அநியாயம் பண்ணலை, யார்கிட்டையுமே பிடுங்கி நான் அப்படி போதை பழக்கத்தை செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இது ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது. இதிலே கர்த்தர் வாசம் பண்ண விடாமல் நீங்கள் துன்மார்க்கத்தை நிறைவேற்றுவீர்களானால் தேவனுக்கு நீங்கள் விரோதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த போதை பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண் என்று நாம் வேறு இடத்துல என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதனால் போதை பழக்கங்களை விட்டுவிடுங்கள். முறைகேடான பாவம், உறவு முறை அறியாதபடி பிள்ளைகளிடத்திலேயே துன்மார்க்கமாய் நடக்கிறக்கூடிய அவலட்சணங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால் தயவு செய்து ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியை துன்மார்க்கத்துக்கு எதுவாய் தள்ளி கொண்டு போய்விடாதீருங்க. இன்றைக்கி உங்களை பார்க்கிறவர்கள், நீங்கள் மது போதையில், நீங்கள் போதையினால் நீங்கள் செய்கிற சில அதிகாரங்களை பார்த்த வாலிபர்கள், சில வாலிப பிள்ளைகள், பையங்க, அவங்களும் நினைக்கிறாங்க, நாமளும் இதே போல் அதிகாரம் பண்ண வேண்டும், நாமளும் தைரியம் உள்ளவங்களைப் போல காட்ட வேண்டும். அப்படிங்கிறதற்காக அவர்கள் உங்களை பார்த்து அவர்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது யாரை எங்கே போய் சேர போகிறாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யாருக்கு இந்த காரியம் இருக்கிறதோ எச்சரிக்கையாரு. ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டு சோறு வடித்த கஞ்சின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை தண்ணியை வச்சு பாருங்கள், சோறு வடித்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்துகிற குடிக்கிற இந்த மதுவையும் வச்சு பாருங்கள், அது எதை நக்குதுன்னு பாருங்கள். நாய் கூட என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நாம் நன்றாக இருப்பதில்லை. பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்துக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து, வேறம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நாம் தீமையை விட்டு விலகினால், தீமை செய்கிறதை விட்டு விலகினால், நமக்கு தீமை செய்யக்கூடாது, உங்கள் சரீரத்துக்கு தீமை செய்யக்கூடாது. போதை பழக்கங்கள், விபச்சாரங்கள் நம்ம சரீரத்தில் வரக்கூடாது. பிறருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது. இப்போ தேவனுக்கு பயந்து அஞ்சு நடக்கிற பிள்ளைகள் தானும் தீங்கு செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் தீங்கு என்ன செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று வேறும் சொல்கிறது. அதனால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நாம் நன்றாக இருக்கிறதற்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே எங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி தந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். நன்றாக இருப்பீர்கள் என்று ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களை உம்முடையத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறோம் என்று அந்த ஜீவியமுடையவர்களாக எங்களை மாற்றுங்க. பொல்லாப்பு செய்து நீடித்த வாழ்வு இந்த பூமியிலே மட்டும் இல்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு அஞ்சி பயந்து வாழ்ந்து பரலோகம் செல்லும்படியான பாக்கியத்தை உடையவர்களாக மாற்றுங்க. மகிமை காணும் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.